Hello friends, welcome to my channel. This is Quick Learning. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஓட NMMS எக்ஸாமோட டுட்டோரியல்ஸ் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி NMMSனால் என்ன, அதில் என்னென்னலாம் கேட்பாங்க, பாஸ் மார்க் எவ்வளோ, என்ன ஸ்காலர்ஷிப் இது ஆக்சுவலாக என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவிலேருந்து நான் வந்துட்டு இப்போது 2023ல் NMMS எக்ஸாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு. இப்போ 24க்கான எக்ஸாம் வந்துட்டு மேபி February or March இந்த மந்த்துக்குள்ளே வரும். ஸோ அதுக்கான டுட்டோரியல்ஸ் தான் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு என்னென்ன வீடியோஸ் வேணும், என்னென்ன மாதிரியான லேர்னிங் வீடியோஸ் வேணும், என்ன டாப்பிக்கில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணி சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம சேனலில் NMMSக்கு மட்டும் வீடியோஸ் கிடையாது, கிராமர் வீடியோஸ் ஆல்ரெடி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவை குறிப்பிட்ட அப்படிங்கிறது மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேட் கொஷின் பேப்பரில் என்னென்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்துட்டு லாஸ்ட்டு 2023ஓட கொஷின் பேப்பரை ஒரு ரெஃபரன்ஸுக்கு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 to 10 கொஷின்ஸ் வந்து அதிலே கொடுத்துருப்பாங்க. கொஷின் நம்பர் 1 to 10ன்னு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் சீரீஸில் மிஸ்ஸிங் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சீரீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சீரீஸ்னால் தொடர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு கண்டினியூஸாக 0, 1, 3, 6, 10 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் வந்து தொடர், சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு அடுத்த டேஷில் வரக்கூடிய நம்பர் என்னவாக இருக்குன்னு கெஸ் பண்ணி நாம் வந்துட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து 1 to 10 இருக்கும். இதுக்கு அடுத்தும் இந்த மாதிரி இருக்கும். பட் இந்த 1 to 10 எப்படின்னா அந்த டேஷில் இருக்கிற மிஸ்ஸிங் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து எண் தொடரை நிரப்புதல் மிஸ்ஸிங் நம்பர் இந்த நம்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் லெசன். இது வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க, பட் நான் வந்து இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இவ்வகையில் எண் தொடரை கூர்ந்து ஆராய்ந்து அவ்வரிசையில் உள்ள எண்களின் பொதுத்தன்மையை கண்டறிந்து அதன் அடிப்படையில் அடுத்து வரும் எண்ணை கொடுக்கப்பட்ட மாற்று விடைகளிலிருந்து தேர்வு செய்ய வேண்டும். அதாவது அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல ஒரு சீரீஸ் 0, 10 அந்த மாதிரி. ஸோ அந்த சீரீஸில் வந்துட்டு ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். இப்போ நமக்கு நார்மலாக 1, 2, 3 அதுக்கப்புறம் டேஷ்னு கொடுத்தா 4ன்னு போட்டுருவோம். ஏன்னா நார்மலாக நம்பரில் வந்து அதுக்கு அடுத்து 4 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து வேறு நம்பர்ஸாக கொடுத்து ரேண்டம் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தினால தான் அந்த ஆர்டரில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன அந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த லாஜிக், அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்துட்டு இதில் பார்க்க போகிறோம். இது என்னென்ன மாதிரிலாம் இருக்கலாம், அந்த லாஜிக்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிறப்பு எண்களின் எண் தொடர். சிறப்பு எண்கள் அப்படின்னா ஸ்பெஷல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெஷல் நம்பர்ஸ் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒற்றை எண்கள். ஒற்றை எண் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ 1, 3, 5, 7, 9 இதெல்லாம் வந்துட்டு ஆட் நம்பர்ஸ், ஒற்றை எண்கள். ஸோ இதுபடி அந்த சீரீஸ் வந்து அமைஞ்சிருக்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், 61, 63, 65, 67, 69. இப்போ இது எல்லாமே ஆட் நம்பர்ஸில் ஒவ்வொன்று அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். 69க்கு அப்புறம் ஆட் நம்பர்ஸில் என்ன வரும், 71. ஸோ ஆன்சர் 71 அப்படின்னு நம்ம போட்டுருவோம். இவ்வளோ ஈஸியாக கேட்க மாட்டாங்க, பட் இதையே கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்பெஷல் நம்பர்ஸில் ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு ஆட் நம்பர்ஸ், ஒற்றை எண்கள். அடுத்து வந்து இரட்டை எண்களின் எண் தொடர். இரட்டை எண்கள் அப்படின்னா 2, 4, 6, 8, 10 அப்படின்னு ஆர்டராக போயிட்டே இருக்குது வந்து இரட்டை எண்கள், ஈவன் நம்பர்ஸ். இதில் வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், 84, 82, 80, 78, 76. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததில் ஆட் நம்பர்ஸ் படி இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து ஈவன் நம்பர்ஸ் படி டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. 84க்கு அப்புறம் 82 அப்படின்னு ரிவர்ஸில் வருது. அப்போ அதுக்கப்புறம் 80, 78, 76, அப்போ அதுக்கப்புறம் என்ன வரும், 74 வரும். இது வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த பேசிக் தான் நான் சொல்கிறேன். இதே கேட்க மாட்டாங்க, இதை கொஞ்சம் காம்ப்ளிகேட் பண்ணி தான் கேட்பாங்க. அடுத்து பகா எண்களின் எண் தொடர். பகா எண்கள் அப்படின்னா என்னென்னா ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரைம் நம்பர்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம். டிவைடட் பை 1 அண்ட் இட் செல்ஃப். எந்த நம்பர் 1ஆலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகுமோ அதுதான் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ். வேறு எந்த நம்பர்ஸாலையும் வந்துட்டு டிவைட் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், 11, 13, 17, 19. ஸோ இந்த சீரீஸ் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி வந்திருக்கு. அதாவது 11க்கு அப்புறம் உள்ள ப்ரைம் நம்பர் 13, அப்புறம் 17, அப்புறம் 19. ஸோ 19க்கு அப்புறம் உள்ள ப்ரைம் நம்பர் என்ன, 20 வந்து டிவைட் ஆகும். 21ம் ப்ரைம் நம்பர் கிடையாது, 22ம் ப்ரைம் நம்பர் கிடையாது, 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 23 தான் வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண்கள். ஸோ இந்த கொஷின் மார்க்குங்கிற இடத்துல 23 வரணும்.
ஓகேவா? அடுத்து பகு எண்களின் எண் தொடர். பகு எண் அப்படின்னா கம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா 1 அண்ட் இட் செல்ஃப் அப்படின்னு இல்லாமல் அது தவிர வேறு நம்பர்ஸாலையும் டிவைட் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து கம்போசிட் நம்பர்ஸ். அதாவது எந்த நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையோ அது வந்துட்டு கம்போசிட் நம்பர்ஸ். சிம்பிள். அது பேர் தான் வந்துட்டு பகு எண்கள். இப்போ இந்த சீரீஸ் எடுத்துக்கோங்க. 32, 33, 34, 35, 36. இதுக்கப்புறம் என்ன வரும்? இதுக்கப்புறம் நம்ம என்ன நினச்சிப்போம், 32க்கு அப்புறம் 33, அப்புறம் 34, அப்புறம் 35, 36னா அப்புறம் 37 தான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் 37 ஆப்ஷன்லேயே கிடையாது. ஏன் அப்படின்னா இதெல்லாம் கம்போசிட் நம்பர்ஸ். கம்போசிட் நம்பர்ஸ்னு நம்ம பார்த்தோன்னா 37 வந்து கம்போசிட் நம்பர்ஸ் கிடையாது. 37 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ அதுக்கும் அடுத்த நம்பர் எடுத்துக்கலாம். 38 வந்து கம்போசிட் நம்பர்ஸ். ஏன்னா 38 வந்து 2 ஆலை டிவைட் ஆகும். ஸோ 38ங்கிறது தான் வந்துட்டு இதுக்கு அடுத்து வரும். ஓகேவா? அந்த நம்பர் பேஸில் இருக்கலாம். இது ஒரு ஸ்பெஷல் நம்பர்ஸ். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஸ்பெஷல் நம்பர்ஸ், சிறப்பு எண்கள் அப்படிங்கிறதுக்கு கீழே வந்துட்டுருக்கோம். ஓகேவா? அடுத்தது வர்க்க எண்களின் எண் தொடர். வர்க்கம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை வந்து டபுள் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறத வந்துட்டு ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். 1 × 1, 2 × 2 4, 3 × 3 9. ஸோ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறது தான் வந்துட்டு ஸ்கொயர்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 9ன்றது வந்து 3யோட ஸ்கொயர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் வந்துட்டு வர்க்க எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபார்மேட் பண்ணி உங்களோட சீரீஸ் வந்து இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 4, 16, 36, 64. இப்போது இதுக்கு என்னென்னா 4 வந்து எதோட ஸ்கொயரு? 2ஓட ஸ்கொயர். 2 × 2 4. 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர். 4 × 4 16. 36ங்கிறது 6ஓட ஸ்கொயர்டு. 6 × 6 36. 64ங்கிறது 8ஓட ஸ்கொயர். 8 × 8 64. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குல்ல, அதை பாருங்கள். 2 4 6 8. ஸோ ஈவன் நம்பர் சீரீஸ் வருது, கவனிச்சிங்களா? 2 4 6 8. ஸோ ஈவன் நம்பர் சீரீஸில் 2 4 6 8, 8க்கு அப்புறம் என்ன வரும்? 10. அப்போது 10ஓட ஸ்கொயர்டு என்ன ஆன்சரோ அதுதான் வந்துட்டு இந்த டேஷில் வரும். 10ஓட ஸ்கொயர்டு வந்து 100. 10 × 10 100. ஸோ அப்போ இந்த இடத்துல 64க்கு அப்புறம் 100 தான் வந்துட்டு ஆன்சர். இது வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கலாம். ஸோ டேரெக்டாக ஈவன் நம்பர் சீரீஸ் உங்களுக்கு கேட்காம அந்த ஈவன் நம்பர்ஸோட ஸ்கொயரை வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம். அதாவது வர்க்க எண்கள். அடுத்து வந்து கன எண்கள். கன எண்கள்னால் என்ன? கியூப் ரூட். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஸ்கொயர்னா எப்படி 1 × 1 அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, கியூப்னா 3 தடவை. 1 × 1 × 1, 2 × 2 × 2, 3 × 3 × 3. இதுதான் வந்துட்டு கியூப் ரூட். ஓகேவா? அந்த ஃபார்மேட்டில் உங்களோட கொஷின் இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கொஷின் பாருங்கள். 729 512 343 216. இதுதான் வந்துட்டு உங்களோட கொஷின். இப்போ இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் 729 அப்படிங்கிறது 9ஓட க்யூப். அதாவது 9 × 9 × 9 எடுத்திங்கன்னா 729 வரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 512 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8ஓட க்யூப். 8 × 8 × 8. ஓகேவா? ஸோ 8 தான் அதோட க்யூப் ரூட்டு. 343 அப்படிங்கிறது 7ஓட க்யூபு. 216 அப்படிங்கிறது 6ஓட க்யூப். 6 × 6 × 6. ஸோ இது உங்களுக்கு என்ன புரியுது? இதோட க்யூப் ரூட்டெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 9 8 7 6. ஸோ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ஒவ்வொன்றா. அப்போ 6க்கு அப்புறம் என்ன? 5 இருக்கா? அப்போ 5ஓட க்யூப் என்ன? 5 × 5 × 5 என்ன? 125. ஸோ 125 தான் இதுக்கு ஆன்சர், க்யூப் ரூட்டு. புரியுதா? இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ நாம் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆட் நம்பர் பார்த்தோம், ஈவன் நம்பர் பார்த்தோம், ப்ரைம் நம்பர், கம்போசிட் நம்பர், ஸ்கொயர் ரூட்டு, க்யூப் ரூட்டு. அதாவது ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், பகா எண்கள், பகு எண்கள், வர்க்க எண்கள், கன எண்கள். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு கீழே வரும் அப்படின்னா ஸ்பெஷல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கீழே வரும். சிறப்பு எண்கள் அப்படிங்கிறது கீழே வரும். நீங்கள் இதெல்லாமே ஒரு நோட்டு போட்டு கூட ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இல்லை நார்மலாக வீடியோஸ் பார்த்தாலே புரிஞ்சிடும் அப்படின்னா வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டே வாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு. இது எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷல் நம்பர்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இரட்டை தொடர். இரட்டை தொடர் அப்படின்னா டபுள் சீரீஸ். அதாவது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்துட்டு இதுவுமே ஒரு சீரீஸாக தான் இருக்கும். ஆனால் அதோட லாஜிக் வந்து 2 சீரீஸை கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 8 4 27 9 64 16 125 25. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரே தொடர் தான், ஒரே சீரீஸ் தான். ஆனால் இதில் 2 சீரீஸ் மிக்ஸ் ஆகி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் உள்ள ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க 1. செகண்ட் நம்பரை விட்டுருங்க. தேர்ட் நம்பர் பாருங்கள். ஏன்னா 1க்கும் 8க்கும் எந்த ரிலேஷனும் இல்லை இல்லையா?
அப்போ நீங்கள் அடுத்த தேர்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா 4. 4ன்றது 2ஓட ஸ்கொயர்டு, கரெக்டாக 2 × 2. அடுத்து ஒரு நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர் பாருங்கள். 9 வந்து 3ஓட ஸ்கொயர், 3 × 3. அடுத்து ஒன்று விட்டுட்டு 16 பார்த்தீங்கன்னா 4ஓட ஸ்கொயர்டு. அடுத்து ஒன்று விட்டுட்டு 25 பார்த்தீங்கன்னா 5ஓட ஸ்கொயர்டு. இப்போது 1லேருந்து அப்படியே ஒவ்வொன்று விட்டு 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 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்டு சீரீஸ் இருக்குது. ஓகேவா, அது ஒரு சீரீஸ். இப்போ நம்ம விட்ட நம்பர் எல்லாத்தையுமே தனியாக எடுத்துக்கோங்க. செகண்டாக நம்ம என்ன விட்டோம், 8ங்கிறத பார்க்காம விட்டோமா. இப்போ அந்த 8 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 × 2 × 2, 2ஓட க்யூபு. ஓகேவா, அடுத்து 27 பார்த்தீங்கன்னா 3 × 3 × 3, 3ஓட க்யூபு. 64ங்கிறது 4ஓட க்யூபு. 125ங்கிறது 5ஓட க்யூபு. அப்போ அடுத்தது என்னவா வரணும்? இப்போ அடுத்து வர வேண்டிய ஆன்சர் வந்து, இப்போ 2 சீரீஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா. ஒரு சீரீஸ் வந்து ஸ்கொயர் ரூட் வருது, ஒரு சீரீஸ் வந்து க்யூப் ரூட் வருது. இப்போ நமக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து ஸ்கொயர் வரணுமா க்யூப் வரணுமா? இங்கிட்டு 125, அதுக்கு ஒன்று விட்டு வர வேண்டியது வந்து க்யூப் ரூட்டு தான். ஸோ அப்போ நம்ம ஸ்கொயரை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ எதுக்கு அது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளை குழப்பறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இது நம்ம டேரெக்டாக இப்படி கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம்ல, அதனால் நம்ம குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்கொயர்டு சீரீஸை அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த க்யூப் சீரீஸாக பாருங்கள். 2ஓட க்யூபு, 3ஓட க்யூபு, 4, 5. அப்போ அடுத்து என்ன வரணும், 6ஓட க்யூப் வரணும். 6ஓட க்யூப் வந்து 6 × 6 × 6, 216. அப்போ இந்த டேஷில் வந்து 216 வரணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத நம்பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ், அது வந்து டபுள் சீரீஸாக இருக்கும். ஒன்று விட்டு ஒன்று நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் கரெக்டாக வரும். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஸ்கொயர்டு க்யூப் வச்சுருந்துச்சா, இதுவும் ஒரு டபுள் சீரீஸ் தான். இப்போ பாருங்கள், 160, அதுக்கப்புறம் 5, 80, 10, 40, 20, 20, 40, 10, 80 இப்படி இருக்குது. இதுவும் நம்மளுக்கு புரியாது, என்ன இது கொச்சன்னு ஏதோ நம்பர்ஸ் இருக்குது, என்ன லாஜிக் இருக்கும் அப்படின்னு. இதை வந்து இந்த மாதிரி ஒன்று யோசிச்சிங்கனாலே அது டபுள் சீரீஸாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இப்போ இதை செக் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 160 இருக்குது, டபுள் சீரீஸுங்கிறப்போ அடுத்து உள்ள நம்பரை விட்டுறணுமா. இப்போ 5 விட்டுருங்க. அடுத்து 80ங்கிறது வந்து 80க்கும் 160க்கும் என்ன ரிலேஷன் யோசிச்சு பாருங்கள். 160-ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இது 80. ஓகேவா, அடுத்து 80 அதை 2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 40 வந்து அடுத்து உள்ள நம்பர் தான் விட்டுறணுமே, 10 விட்டுறணும். 40 பார்த்தீங்கன்னா 80 2ஆல் டிவைட் பண்ணால் 40. அடுத்து 20 விட்டுருங்க, அதுக்கு அங்கிட்டு ஒரு 20 இருக்குது. 40 2ஆல் டிவைட் பண்ணால் 20. அடுத்து பக்கத்தில் உள்ள 40 விட்டுருங்க. இந்த 20 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 10. 80 விட்டுருங்க, இந்த 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5. ஸோ இந்த சீரீஸ் இப்படி போயிடுச்சு. இப்போ அடுத்தது இந்த நம்ம பேலன்ஸ் விட்டோம் இல்லையா, அந்த நம்பரெல்லாம் பாருங்கள். 5, அடுத்து ஒன்று விட்டு 10, 5 × 2 10, அடுத்து 10 × 2 20, 20 × 2 இந்த 40, 40 × 2 இந்த 80. ஸோ மேலே உள்ள சீரீஸ் வந்து ஒவ்வொரு நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கீழே உள்ள நம்பர் வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது. இப்போ இதுதான் இதோட லாஜிக். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ கொஷின் மார்க் உள்ள இடத்துல என்ன நம்பர் வரணும் அப்படிங்கிறத பாருங்கள். டிவைடு தான் வரணும், ஏன்னா நம்ம கீழே தான் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். கொஷின் மார்க் வந்து 80க்கு அப்புறம் இருக்குது. ஓகேவா, அப்போ 80ங்கிறத வந்து விட்டுறணும். இந்த 10க்கு அப்புறம் 80ங்கிறத விட்டுட்டு அடுத்து என்ன வருமோ அதான் ஆன்சர். கரெக்டாக, அப்போ 10ங்கிறது என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, 2ஆல், அந்த மேலே உள்ள சீரீஸ், அது மேலே உள்ள சீரீஸில் என்ன பண்ணுறாங்க, 2ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5. அப்போ இந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல 5. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டபுள் சீரீஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஆல்டர்னேட்டிவ் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஸ்பெஷல் நம்பர்ஸில் வந்துட்டு ஒரு 5 டாபிக் பார்த்தோம். ஆடு, ஈவன், ப்ரைமு, கம்போசிட்டு, க்யூபு, ஸ்கொயர் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்துருக்கோம், டபுள் சீரீஸ், இரட்டை தொடர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமும் இன்னமும் இந்த நம்பர் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக என்கிட்ட கேளுங்க. இல்லை இதில் ஏதாவது புரியலை அப்படிங்கிறதுனால சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம குயிக் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த நம்பர் சீரீஸை வந்து கண்டினியூ பண்ணலாம்.